கடி ஒரு மாதிரி கடிகளுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாரு. பூச்சி கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாரு. ஆமா, பூச்சி கடிக்கு அதுக்கும் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட கட்டச்சித்தனுக்கு சிவனடியார் என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்து வைத்தார்களாம். ஏன்னா பருவத்துல பயிற்சி. ஆமா, பருவம் கட்டினா பழங்களும் முத்து நாரா போயிடும். நாரா பொறுப்பை பார்க்க முடியும், ஒருத்தர் பார்க்க முடியலாம். அதனால இந்த கட்டச்சித்தனுக்கு சிவனடியார் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து அப்படி வாழ்ந்து வரும்போது வேலையில் மனமுடிந்து வாழ்ந்து வரும்போது மகன் இல்லாத ஒரு குறைந்த தம்பதியர்களுக்கு இருக்கிறது. எந்த இடம் பார்த்தாலும் தெரியும், பிள்ளை இல்ல. பெரிய இடமா இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லைன்னு ஒரு பெரும் குறையா தான் இருந்தது. பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல, மகளை இல்ல, இதுதான் பெரிய குறை. பிள்ளை இல்லாத காரணத்தாலே அம்மையான சிவனடியா மகனை பார்த்து சொன்னார், கதவு குடும்பத்தை என்னமா சொல்லுங்க ஆசியமன்னா பெருமை செய்து வாழ்ந்தோமா நாம் வாழ்ந்தோமா ஐந்தொழியா
ரொம்ப பிடித்தமான ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது செந்தூர் வழி வேலவன் முருகன் பெருமான். எல்லாருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அதாவது குலதெய்வம் ஒன்று உண்டு, பிடித்த மனதுக்கு பிடித்த தெய்வம் ஒன்று உண்டு. உங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு? குலதெய்வம் பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். குலதெய்வம் பிடித்தமான தெய்வம் எது? யாரு? மாசான உனக்கு யாருப்பா? அவர் வீட்டுக்குள்ள சாமி. உனக்கு மட்டும் 3 சாமி இருக்கு. குடும்பத்துக்கு குலதெய்வம் ஒண்ணு, வீட்டுக்குள்ள ஒண்ணு, உனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு. ஒரே தெய்வத்தை கும்பிட்டாதான் நல்லபடி கிடைக்கும். ஆனால் உங்க ஐயப்பர் ரொம்ப பிடிக்கும். ஐயப்பர் உங்களை பிடிக்குமா? அப்ப கேட்போம். அப்ப ஏக்கா உங்க குலதெய்வம் என்ன? குலதெய்வம் இசக்கி அம்மை. இசக்கி அம்மை. உங்களுக்கு பிடித்த தெய்வம் அதுதான். அதே இசக்கி அம்மை தான். அப்படியா? அண்ணே பெரியாரண்ணே, உங்களுக்கு குலதெய்வம் யாரு? ஒரு சிவ சுடலை மாட சுவாமி. நல்ல பிடித்தமான சாமி யாரு? முருகன். அவர் 2 பக்கத்தில உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அழகுக்கு முருகன், அதனால அவனுக்கு பிடிக்கும். அப்படியா? ஓ தமிழ் கடவுள் ஐநால பிடிக்கும். இப்படி யாருப்பா கூட அமைச்சு? ஆமா கதையில தம்பி, உங்களுக்கு குலதெய்வம் யாரு? அக்கா ஒத்தப்பட சொல்லையா? அது எங்க இருக்கு? அப்படியா? எனக்கு பிடிச்ச தெய்வம் யாருன்னு சொன்னேன்? அவர் எங்க இருக்காரு? அங்க இருக்காரு. இங்க எங்க இருக்காரு? ஆறுமுகமங்கலத்துல இருக்கிற ஒத்தப்பட சொல்லையா? அப்ப சிவலத்தில் இருக்கிறது யாரப்பா? சாமி எங்க இருக்காரு தெரியாமலே கொண்டு போகிறாரு. சரி, உங்க குலதெய்வம் ஒத்தப்பட சுடலமான சுவாமி. உனக்கு பிடிச்ச தெய்வம் எது? பத்ராளி. சரி தம்பி, ஒழுங்கார தம்பி, உங்களுக்கு குலதெய்வம் யாரு? வேற ஒழுங்கா சொல்லு. ஆமா ஆட்டுக்காரன். சரி உனக்கு மரம் கெட்ட நம்பி உனக்கு குலதெய்வம் ஆட்டுக்காரை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன தம்பி? அதேதான். அதே அம்மையெல்லாம் பிடிக்கும். அதுதானா? யார? அதாவது பெருமாளை. யார் பெருமை எடுத்து நிறைய அடிப்பாரோ? வாழ்வெட்டு பெருமாள். அதாவது பிடித்த தெய்வம் ஒன்று உண்டு, குலதெய்வம் ஒன்று உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஆனால் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, பிடித்தமான தெய்வமாக இருந்தாலும் சரி, சிவனடியாருக்கு பிடித்தது திருச்செந்தூர் முருகன் பெருமான். அப்ப இந்த பிள்ளை இல்லாத குறையோடு இருக்கும்போது நம்முடைய கணவன் கட்டச்சித்தரை பார்த்து சொன்னாங்க, சுவாமி பிள்ளை இல்லாத ஒரு குறை எனக்கு பெருமுறையாக தெரிகிறது. அதனால நான் திருச்செந்தூர் முருகன் பெருமானிடத்திலே சித்தி நமக்கு பிள்ளை உண்டுமா இல்லையான்னு கேட்டுருவாங்க. முருகன் கோயிலுக்கு போறியா? ஆமா செந்தூருக்கு போறேன். திருச்செந்தூர் போறேன். அப்படி என்று செந்தூருக்கு போல செவிட்டு போயிறேன். திருச்செந்தூர் அப்படியா? அவன் அங்கே இருக்கட்டும். இப்படி வெற்றி வடிவேல முருகனுடைய சன்னதியிலே வந்து அப்பருக்கே ஆனந்தன சுப்பையா ஆறுமுக வேலவனே வெற்றி வடி வேலையா உங்ககிட்ட சொத்துக்காவோ சுகத்துக்காவோ பணத்துக்காவோ வரல. அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்திய ஆண்டவா, அதை இன்பமுடன் ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை என்பது ஆறான துயரத்தோடி அம்மையான சிவனடியா மனக்கலையில் கவலையோடு இருக்க. அப்ப ஒரு கனவு வேண்டாம் அம்மா. ஒரு பண்டாரவங்களுடைய கனவிலே வந்து அதாவது 2 கொட்டம் தேங்காய், ஒரு தேங்காய், வாழு இதெல்லாம் கொடுக்கறது போது கனவி கண்டார். மறுநாள் உதயகாலத்திலே வேற வந்து நாளிக்கணச்சிலே நீராடி நாளிக்கணத்துல முங்கி குடிப்பான மூதேவி. நாளிக்கணத்துல முங்க முடியுமா? கிணறுதா? நாளி போல இருக்கிறது எங்க முங்குவா நீ? சரி ஒரு காலம் குளிக்க முடியாது. ஏன்னா வெற்றி வடி வேலவன் முருகன் பெருமான் தன்னுடைய கரத்தில் இருக்கும் சக்தி 7000ஆல் உருவாக்கியது. ஆமா, ஆனா கடல் தண்ணி எப்படி இருக்கும்? ஆனா இந்த தண்ணி இனிக்கும். நீ கடற்கரையில இருக்குன்னு சொன்ன, ஆனா தண்ணி இனிக்கல செய்யுது. ஆனா அதை பாத்தீங்கன்னா பட்டை வச்சு கோரி ஊத்துவாங்க. அதுல காணிக்கப்பட்டு போகணும். எல்லாரும் கிணத்துக்குள்ள காசை போடுவாங்க. ஆமா, கிணத்துக்குள்ளயா? ஆனால் இப்படி அந்த சிவனடியார் வெண்கொடியா வேற முருகன் பெருமானுடைய திருவுருளாலே குழந்தை மரம் பெற்று கட்டச்சித்தன் அருகிலே வருகிறார். சுவாமி
சுவாமி நான் ஒரு கனவு கண்டேன் பாருங்க. அப்படி என்ன கனவு கண்டாயம்மா? தெய்வலோக பொற்களித்தான் திருமடியில் இறங்கி, தெய்வலோக பொற்களிதான் திருமடியில் இறங்கி, கையாளவும் அடிவேணி படமுடிப்பு ஆடக்கேணி, அது ஆடக்கேணி படமுடிப்பு ஆடக்கேணி பொய்யாளவும் அடிவேணி படமெடுத்து ஆடக்கேணி படமெடுத்து ஆடக்கேணி சப்பமனை கண்டதினால் சப்பமனை விச்சயந்தான் அலங்காரி 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 கண்மகரி நீ பெருமாய் அம்பானை பெருமாய் கண்மகரி நீ பெருமாய். சுவாமி தெய்வலோகத்திலிருந்து ஒரு தங்க கிளி பறந்து மடியில வந்து இருப்பது போல் கனவு கண்டேன். என்னங்க கிளி வந்து மடியில உட்கார்ந்து அது மட்டுமா? பொய்யரவும் மணிமீது பரமறிந்து ஆட கண்டேன் மன்னா. என்ன சுவாமி? சிவனடியாக சர்ப்பத்தை கனவுல கண்டான். ஆமா சர்ப்பத்து கண்டேன். சர்ப்பத்திலமா சர்ப்பம் சர்ப்பம் பாம்பு பாம்பு சர்ப்பத்தை கனவுல கண்டா நிச்சயம் கர்ப்பத்திற்கு அறிகுறி என்று சொல்வார். அப்ப சர்ப்பம் கனவுல வந்தாலே கர்ப்பம் தான். கர்ப்பம் தான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒரு 5, 6, 7 வயசுல ஒரு குழந்தைங்க கண்ணுல சரி சர்ப்பம் வந்துச்சா என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு கனவுல சர்ப்பம் வந்துட்டுனா அப்ப ஞாபக தோஷம் ஏற்படும். அப்படியா? ஆமா. சரி கல்யாணம் அதாவது ஒரு வயசான பாட்டிக்கு கனவுல சர்ப்பம் வந்துனா வயசான பாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 60, 70 வயசு இருக்கும். 6 நாள்ல பாம்பு குத்தி பரலோகம் போயிருவாங்க. அதுக்கு சிக்னல் ஏன்னே கல்யாணம் முடிஞ்சு புருஷன் உள்நாட்டிலையும் இல்ல கொண்டாட்டி உள்நாட்டிலையும் புருஷன் வெளிநாட்டிலையும் இருந்து சரி. அப்படி இருக்கக்கூடிய பொண்ணுக்கு சர்ப்பம் கனவுல வந்தா என்ன அர்த்தம்? ஏன் உன் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்த பிறகு உனக்கு கர்ப்பத்துக்கு அறிகுறின்னு காட்டிட்டு போயிருக்கு. 5 வருஷத்துக்கு வரை கர்ப்பாவதி எப்ப காட்டுறாங்க? அம்மா உனக்கு தயாரா இருக்கு, ரெடி ஆயிட்டு அவன் ஒரு டிக்கெட்டை போட்டு வர சொல்லு. அப்படி சொல்லுங்க. அப்ப சர்ப்பம் கனவில் வந்தாலே கர்ப்பம் தான். நிச்சயம் கர்ப்பத்திற்கு வர மாதிரி கணவனும் மனைவியும் குழந்தை இல்லாமல் இருக்க அதாவது இன்புட்டு வாழ்ந்து வரும்போது சர்ப்பத்தை கண்டா கர்ப்பத்தை கண்டு சொல்லுவோம். அண்ணே நம்ம தெய்வம் நம்ம மதம் நம்ம குலம் என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கண்டிப்பாக அதை விட்டு விட்டோம் உலகத்துல அது கஷ்டம். உண்மைதான். எதெல்லாம் இருந்தாலும் எங்க ஒரு இடத்துல இருந்து அங்க ஒரு இடத்துல காமிச்சு கொண்டு வைங்க. இங்க இருந்து 10 வச்சுட்டு போடுமே எரிமயா நட்டமே 10 தான். ஒரு செக்கப் தான். ஒரு செக்கப். ஆமா இத பாருங்க. ஆனா நம்ம நாடு நம்மளும் நம்ம மக்கள் என்ற பகுதி போல எந்த ஒரு தெய்வத்தை மனம் உருகி மனசார வேண்டுமோ அங்க ஒரு கால ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வைக்கப்படாது. கண்டிப்பா. அப்படி சரி சிவனடியாருடைய நம்பிக்கை அவளை வாழ வைத்தது. சரி அதாவது பிள்ளை தோஷம் தீர்ந்தது. அந்த வேளையே அதாவது ஆண்டவருடைய அருளாய் கருவந்து மாதவிடாய் தாழ்விலகி தாழ்விலகி மாதவில்லை ஆனதில்வி ஆனதில்வி மாதவிடாய் தாழ்விலகி 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 மாதம் இருட்டு ஆனது ஆனதில்வி ஆடி
ஒருவர் ஆண் மகளை பெற்றெடுத்தார். இப்படி இந்த சிவனடியார் அம்மை திருச்செந்தூர் வெற்றி வடிவேலம் முருகப்பெருமானுடைய அருளாலே கடவுற்று ஐயரண்டு நீங்கள் அங்கமாக சுமந்து 10 மாதம் ஒரு திங்களும் சென்று ஆகாத ஒரு ஆண்மகனை பெய்தெடுத்தார். பழகான ஆண்மகன் குழந்தையிடந்து பிள்ளை பணியமானது பிள்ளை படி சுத்தி தொட்டில கிடந்தி மாதவனை எப்படி தாராண்டினார். எப்படி பார்த்தாரு ஆரீரேரி ஆரீரேரி ஆரீராரோ
அதாவது சீரம் சிறப்போடு புலமாடனை வளர்த்து பேர் போட்டு புலமாடன் பேர் சுத்தி நானும் ஒரு வைரி பொழுதோட வளர்த்து வரும்போது புலமாடனுக்கு 5 வயசு ஆகும் போது சிவனடியார்